ஓம் நம சிவாய. ஓம் வாராகி அன்னையே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, விளக்கை குளிர வைக்கும் பொழுது இந்த தவறு செஞ்சோம் அப்படின்னா நம் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் குறையும். அது என்னங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பூஜை அறையில் தீபம் ஏற்றும் போது எந்த அளவுக்கு நம்ம பயபக்தியோடு ஏற்றுறோமோ அதே போல் அந்த விளக்கை மலையேற்றும் பொழுதும் பயபக்தியோடு குளிர வைக்கணும். சில பேர் ஏற்றும்போது ரொம்ப மந்திரங்களையெல்லாம் நிறைய சொல்லி விழுந்து விழுந்து சாமி கும்பிடுவாங்க. ஆனால் குளிர வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பூ அப்படியே அந்த நெருப்பு மீது வச்சு சாதாரணமாக மலையேற்றிட்டு போயிடுவாங்க. இது மிகவும் தவறான ஒரு விஷயம். தீபத்தை குளிர வைக்கும்போது அதை முறைப்படி எப்படி குளிர வைக்கணுங்கிறத நம்ம பார்க்கலாங்க. தீபத்தை குளிர வைக்கிறதுக்கு முன்னாடி மகாலட்சுமி மனதார நம்ம வேண்டிக்கணும். எங்களுடைய வீட்டில் தீபம் சுடர்விட்டு எரிந்தது போல் இனி வரக்கூடிய எல்லா நாட்களும் தீபம் ஏற்றப்பட்டு வெளிச்சம் பிரகாசமாக மகாலட்சுமி ஜோதி வடிவில் எரியணும் அப்படிங்கிற வேண்டுகோளோட நம்ம தீபத்தை நமஸ்காரம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மலையேற்றணும். வீட்டில் உள்ள இருளை நீக்கக்கூடிய தீப சுடர். இந்த தீபம் குளிர்ந்ததுக்கப்புறமும் நம்ம வீட்டில் பிரகாசமாக மகாலட்சுமி அம்மா நிரந்தரமாக வாசம் செய்யணும் அப்படின்னாக்கா தீபத்தை குளிர வைக்கிறதுக்கு நம்ம வெள்ளிக்குச்சி பயன்படுத்துவது தான் சரியான வழிங்க. வெள்ளிக்குச்சியில் திரியை உள்பக்கமாக இழுத்து விட்டுட்டோம்னா எண்ணெயில் தீபம் குளிர்ந்துடும். எல்லாராலையும் வெள்ளிக்குச்சி வாங்கி பூஜை அறையில் யூஸ் பண்ண முடியாது. அதனால் நம்ம கற்கண்டு இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு நம்ம தீபத்தை குளிர வைக்கலாம். ஒரு சின்ன டைமண்ட் கற்கண்டு இருந்தால் கூட போதும். அதை தீபச்சுடரில் வச்சோம் அப்படின்னா தீபம் மலையேறிடும். அப்படி இல்லைனாக்கா மாதுளை குச்சி, நெல்லிக்காய் குச்சி, மருதனை குச்சி, இதில் எந்த மரத்துலேருந்தாவது சின்ன குச்சி எடுத்துகிட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த குச்சை வச்சு நம்ம விளக்க மலையேற்றிக்கலாம். சில பேர் வீட்டில் விளக்கை ஏற்றிட்டு மலையேற்ற மாட்டாங்க, தானாக குளிரட்டும் அப்படின்னு விட்டுருவாங்க. இது தவறான முறை. விளக்கு திரி விளக்கில் முழுமையாக எரிஞ்சு கருகிய வாடை எப்பொழுதும் வரக்கூடாது. அதனால் நம்ம கவனித்து விளக்க மலையேற்றணும். விளக்கில் இருக்கக்கூடிய பழைய எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, அதை தனியாக கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் விளக்கில் மறுபடியும் நீங்கள் ஏற்றக்கூடாது. அப்படி ஏற்றணும், எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா ஒரு மண் அகலில் ஊற்றி வாசலில் நம்ம இந்த விளக்கை ஏற்றலாம். பூஜை அறையில் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது பழைய எண்ணெயை. காலையில் மாலை 2 வேளையுமே நம்ம பூஜை அறையில் தீபம் ஏற்றுவது சிறப்பு. நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் இந்த காலையிலையும் மாலையிலையும் விளக்கேற்றுறது. காலையில் எந்த நேரத்தில் விளக்கேற்றுனீங்களோ அடுத்த நாள் காலையிலையும் அதே நேரத்தில் விளக்கேற்றுங்க. தினந்தோறும் தொடர்ந்து ஒரே நேரத்தில் விளக்கேற்றுறத நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வாங்க. ஏன்னாக்கா இப்போது நம்ம வீட்டில் காலையில் 6 மணிக்கு விளக்கேற்றுறோன்னாக்கா அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு, அதுக்கு அடுத்த நாள் 8, அதுக்கு அடுத்த நாள் 9, இப்படி போகக்கூடாது. டெய்லியுமே ஒரே நேரத்தில் நம்ம விளக்கேற்றணும். ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம அந்த நேரத்துக்கு 6 மணிக்கு நம்ம மகாலட்சுமியை அழைச்சிருப்போம். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அந்த நேரத்துக்கு மகாலட்சுமி நம்ம வீட்டில் நிற்பாங்க வாசலில். அந்த நேரத்தில் நம்ம அவங்கள உள்ளே அழைக்காமல் விட்டுறக்கூடாது. அதுக்காக தான் சாஸ்திரத்தில் இந்த ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. மாலையிலையும் அதே மாதிரி தான். நீங்கள் ஏற்றுற தீபம் ஒரே நேரமாக நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வாங்க. இதை எத்தனை பேர் நம்புவீங்கன்னு எனக்கு தெரியல. நம்பிக்கை இருந்தால் இதை பின்பற்றுங்க. அதே மாதிரி காலையில் விளக்கேற்றும் போது நம்ம சுத்தமாக இருக்கணும். குளிச்சிருக்கணும் கூட அவசியம் இல்லை. நம்ம பல் துளக்கிட்டு நம்ம கை கால் கழுவிட்டு நம்ம விளக்கேற்ற போகிறோம். நம்ம சுத்தமாக இருக்கோம்னாக்கா இந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் குளிச்சுட்டு விளக்கேற்றலாம். வாசலில் சாணம் தெளித்து கோலம் போட்டதுக்கப்புறம், தண்ணி தெளித்து கோலம் போட்டதுக்கப்புறம் தான் விளக்கேற்றணும். சாயந்தரத்துலேயும் அதே மாதிரி தான் விளக்கேற்றும் போது வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டிருக்கணும். காலை மாலை ரெண்டு வேளையுமே நீங்கள் விளக்கேற்றுறீங்க அப்படின்னா கொல்லைப்புற கதவு இருக்குது பார்த்திங்களா, அதை சாத்திட்டு நீங்கள் விளக்கேற்றுங்க. விளக்கிற்கு பால், கல்கண்டு இந்த மாதிரி ஏதாவது வச்சு கண்டிப்பாக நைவேத்தியம் பண்ணுங்கள். எதுவுமே இல்லைனாலும் ஜீனி வச்சாவது நைவேத்தியம் பண்ணுங்கள். அதுதான் சிறப்பான ஒன்று. அதே மாதிரி ஒரு ஊதுபத்தியை ஏற்றவே கூடாது. 3 இல்லைன்னா 5 ஊதுபத்தி ஏற்றலாம். ஆண் தெய்வத்திற்கு ஊதுபத்தி காட்டும்போது கீழிருந்து மேலே காட்டணும். பெண் தெய்வத்திற்கு ஊதுபத்தி காட்டும்போது மேலிருந்து கீழே காட்டுங்க. நிலவாசலில் 2 பக்கமும் மல்லிகை, சந்தன ஊதுபத்தி காலையும் மாலையுமே ஏற்றி வைக்கிறது சிறந்த நன்மைகளை கொடுக்கும். பௌர்ணமி, அமாவாசை, அஷ்டமி, நவமி நாட்களில் காலையும் மாலையிலையும் சாம்பிராணி பொடியோட வெண்கடுகை சேர்த்து புகை போட்டால் நம்ம வீட்டில் உள்ள தீய சக்திகள் வெளியேறும். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நிச்சயம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வாராகி அன்னையின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் சந்தோஷமும் செல்வ செழிப்பும் ஆரோக்கியம் நிறைந்திருக்கட்டும். நன்றி.